கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் இருக்கிறதா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தேடுகிறவர்கள் மேல் அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் வல்லமை உள்ளது. தேவனுடைய கரம் மகத்துவமானது. தேவனுடைய கரம் பயங்கரமானது. அந்த தேவனுடைய கரம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறது. நாம் காண்கிற யாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தேடுகிறவர்கள் மேல் அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்மேல் தேவனுடைய கரம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்து நமக்கு நன்மையான காரியத்தை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணும். தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். தேவனுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. எதிராக எழும்பி செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளெல்லாம் அழித்து போடும். ஆகவே நாம் தேவனுடைய கரம் நம்மேல் நன்மைக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. யார் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது? அவரை தேடுகிறவர்கள் மேல். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம். இந்த வாழ்க்கையில் என்ன போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், பலவீனம் வந்தாலும் நாம் கர்த்தரை தேடுகிறதில் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை தேடுகிற காரியங்களில் குறைவுபட்டு விடக்கூடாது. நாம் கர்த்தரை தேட 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 அவருடைய கரம் நம்மேல் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் ஒரு நபர் மேல இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் நன்மையாக மாறிவிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிற நம்மேல் தேவனுடைய கரம் இருந்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும். தேவனை தேடுகிற, உண்மையாய் அவரை தேடுகிற, தினந்தோறும் அவரை தேடுகிற, வேத வசனத்தின்படி அவரை தேடுகிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தேட உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய கரம் உங்க மேல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொடுக்கும், நன்மையை கொண்டு வரும், நன்மை உண்டாக்கும். நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நன்மையின் மேல் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆகவே தேவனை தேடி தேவனுடைய கரம் நம்மேல் இருந்து அதனால் வருகிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் அவர்களாகவே நன்மைகளை ஏதாவது செய்ய வேண்டி, ஏதாவது நன்மையை நம்ம சுதந்திரிக்க முயற்சி பண்றாங்க. அது உலகத்தாருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரை தேடும் பொழுது அவருடைய கரம் அவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. ஆகவே ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இந்த நாள் பார்த்த வேத வசனத்தின்படி உம்மை தேடுகிறவர்கள் மேல் உம்முடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி உம்முடைய கரத்தின் நன்மையை பெற்று அனுபவித்து மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அதற்கு எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.